ஓம் சாந்தி 20.12.2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதை பற்றி சிந்தனை கடலை கடைந்தீர்கள் என்றால் புத்தியில் ஞானம் முழு நாளும் சொட்டு சொட்டாக சொட்டிக்கொண்டே இருக்கும். கேள்வி: இங்கே இருக்கும் எந்த கலை புதிய உலகத்தின் ஸ்தாபனையில் வேலைக்கு உதவுகிறது? பதில்: இங்கே இருக்கும் அறிவியல் கலை உதவுகிறது. அதன் மூலம் விமானம், கட்டிடங்கள் ஆகியவற்றை உருவாக்குகிறார்கள். இந்த சன்ஸ்காரத்தை அங்கும் கூடவே எடுத்து செல்வார்கள். அவர்கள் இங்கே ஞானத்தை கடைபிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த கலையை அங்கு கொண்டு செல்வார்கள். இப்போது நீங்கள் சத்தியுகத்தில் இருந்து கலியுகத்தின் கடைசி வரையிலுமான ஹிஸ்டரி ஜியோகிராஃபியை தெரிந்திருக்கிறீர்கள். இந்த கண்களினால் இந்த பழைய உலகத்தில் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் அழியப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த முரளிலே பாபா நேரம் குறைவாக இருக்கு, விநாசமும் எதிரிலேயே இருக்குது, ஆகையால் கர்மாதீத நிலை அடைகிறதுக்கு அவசியம் முயற்சி செய்யணும் அப்படின்றார். நான் சத்தோபிரதானம் ஆக வேண்டும் என்ற கவலை இருந்து கொண்டே இருக்கணுன்றார். ஏனென்றால் தலையில் பல பிறவைகளின் பாவ சுமை இருக்கிறது. ஆகையால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, இது எவ்வளோ சகஜமான விஷயமாக இருக்குன்னு புரிய வைக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய வழி மற்றும் கதி உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கிறது என்று புரிய வைக்கிறார். நீங்கள் போகிற வழியும் சரி, நீங்கள் அடையிற பிராப்தியும் சரி, ராஜ்ய பதவியும் சரி, தனிப்பட்டதாக இருக்குது. உலகத்தில் இப்படி ராஜ்யத்தை அடையணும்னு சொல்லி யாரும் முயற்சி செய்ய மாட்டாங்க, நியமங்களை கடைப்பிடிக்க மாட்டாங்க. அதனால பாபா சொல்கிறார், உங்கள் விஷயங்கள் எல்லாமே தனிதான். வரதானத்தில் பாபா நிர்விகாரி மற்றும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் மனநிலையை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று புரிய வைக்கிறார். எந்த குழந்தைகள் ஆத்ம அபிமானி ஆகிறார்களோ அவர்கள் எளிதாகவே நிர்விகாரி, விகாரமற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆத்ம அபிமானி நிலையின் மூலம் மனதிலும் கூட நிர்விகார தன்மையின் நிலையின் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்றார். அப்படிப்பட்ட நிர்விகாரியாக இருப்பவர்களை எந்த விதமான தூய்மையற்ற அல்லது பஞ்ச தத்துவங்களின் கவர்ச்சி கவர்ந்தெழுக்க முடியாது. அதாவது ஆத்ம உணர்வில் இருந்தால் எதுவுமே நம்மளை கவர்ந்தெழுக்க முடியாது. விகாரங்களும் சரி, பஞ்ச தத்துவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறார். பஞ்ச தத்துவங்கள் என்று சொல்லும் போது அது வெயிலாக இருக்கலாம் அல்லது குளிராக இருக்கலாம், எதுவுமே நம்மளை பாதிக்காது. அல்லது இயற்கை சீற்றங்களாக கூட இருக்கலாம், எதுவுமே நம்மளை இழுக்காது. இதற்கு தான் ஃபரிஷ்தா நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? சாகாரத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய நிராகார நிலையில், அதாவது ஆத்ம அபிமானி நிலையில் நிலைத்திருக்கணும். அந்த ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்றார். முரளியின் பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கியே கழித்தீர்கள். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி புரிய வைத்தாரோ அதே போல் சரியாக பழைய உலகத்தின் அழிவு மற்றும் புதிய உலகம் சத்தியுகத்தின் ஸ்தாபனை எப்படி நடக்கிறது என்பதை மீண்டும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்போது பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் சங்கமமாகும். இந்த பழையதனைத்தும் அழியப் போகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். மற்றபடி இந்த அறிவியலின் கலைகள் மட்டும் இருக்கும். இந்த அறிவியல் கூட ஒரு கல்வியாகும். அதன் மூலம் விமானம், மின்சாரம் போன்ற அனைத்தும் உருவாகி இருக்கிறது. பாரதம் அழிவற்ற கண்டமாகும். பிரளயம் எல்லாம் ஏற்படுவதில்லை. சயின்ஸ் மூலம் இங்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறதோ
அந்த கலையும் அங்கே இருக்கும். கற்றுக்கொண்ட திறமை அடுத்த பிறவியிலும் காரியத்திற்கு உதவும். நீங்கள் படை வீரர்கள். உங்களுக்காக யோக பலத்தின் மூலம் சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அனைத்தும் புதியதாக இருக்கும். தமோ பிரதானமாக இருக்கும் தத்துவங்கள் கூட சதோ பிரதானம் ஆகிவிடும். நீங்களும் கூட புதிய தூய்மையான உலகத்திற்கு செல்வதற்காக தூய்மையாகிக் கொண்டிருக்கிறீர்கள். யார் எந்த அளவு நல்ல விதத்தில் புரிய வைக்கிறார்களோ அவர்களால் மனிதர்கள் மிகுந்த குஷி அடைகிறார்கள். இவர்கள் நன்றாக புரிய வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒப்பீனியன் எழுத சொல்லும் போது யோசிப்போம் என்று சொல்கிறார்கள். உடனே எழுத மாட்டார்கள். அதாவது நம்ம ஞானம் புரிய வைக்கும் போது நல்லா கேட்குறாங்க, நல்லா இருக்குது, நல்லா புரிய வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போனா கொஞ்சம் ஒப்பீனியன் புக்கில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், தலையாட்டுறாங்க அப்படின்னா எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை. புரிஞ்சிருந்தாலும் அவங்க எழுதணும், அப்போதான் அதை உண்மையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம்னு புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு புத்திசாலிகளாக ஆகிறீர்கள். நமக்கு ஆன்மீக தந்தை கற்பிக்கிறார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். பாபா சர்வ சக்திவானாக, அதாவது ஆல்மைட்டி அத்தாரிட்டியாக இருக்கிறார். அவர்கள் சாஸ்திரங்களின் அத்தாரிட்டி, அதாவது அதிகாரமுடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றபடி பாபா என்ன உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அதுதான் புதிய உலகத்திற்கான புதிய விஷயங்களாகும். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். முழு நாளும் இந்த ஞானம் சொட்டு சொட்டாக புத்தியில் சொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்கள் எதை படிக்கிறார்களோ அதை மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் செய்கிறார்கள் அல்லவா? அதுபோல் நீங்களும் செய்ய வேண்டும். அதற்கு தான் ஞான சிந்தனை என்று சொல்லப்படுகிறது. பிராமணர்களாகிய நீங்கள் ராஜ ரிஷிகள். நீங்கள் தூய்மையாகவும் இருக்கிறீர்கள். சிவ்பாபாவிடமிருந்து ராஜ்யத்தையும் அடைகிறீர்கள். அவர்கள் பிரம்மத்தோடு யோகம் வைக்கிறார்கள், ஒரு தந்தையிடம் வைப்பதில்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆகையினால்தான் தந்தை கூறுகிறார், இவர்கள் அனைவரும் அசுர சம்பிரதாயத்தினர்கள், கீழான புத்தியுடையவர்கள், ராவணனை பின்பற்றக்கூடியவர்கள். நீங்கள் இப்போது சிவ்பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே, நீங்கள் இப்பொழுது அவசியம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். எனவே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. நேரம் குறைவாக இருக்கிறது, விநாசமும் எதிரிலேயே இருக்கிறது. ஆகையால் கண்டிப்பாக கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். நான் சதோபிரதானம் ஆக வேண்டும் என்ற கவலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் தலையின் மீது பல பிறவிகளின் பாவ சுமை இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம்பிதா பரமாத்மா வந்து பிராமண, தேவதா, சத்திரியர் ஆகிய 3 தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறார். இந்த சமயத்தில் உங்களுடைய வழி மற்றும் கதி உலகத்தில் இருந்து முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கிறது. இந்த அணுகுண்டுகளின் யுத்தம் ஏற்படும் பிறகு நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் அளவற்ற துக்கம் ஏற்பட்டு கொண்டே போகும். கடைசியாக இந்த துக்கமான உலகம் அழிந்தே போய்விடும். நாள் முழுவதும் யார் நல்ல முறையில் சிந்தனை செய்து செய்விக்கிறார்களோ அவர்களுக்கு தான் குஷியும் இருக்கும். நாம் பாஸ் ஆகுவோமா ஆக மாட்டோமா என்று மாணவர்கள் அவர்களே புரிந்து கொள்ள முடியும்.
கோடிக்கணக்கானவர்களில் மிக குறைவானவர்களுக்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. முக்கியமானது தங்கத்தினால் ஆன 8 மெடல்கள், பிறகு வெள்ளியால் ஆன 108 மெடல்கள், மீதி செம்பினால் ஆன 16,000 மெடல்கள் இருக்கிறது. அதாவது பாபா எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார். உலகத்தில் கூட கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மெடல்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அது ஒலிம்பிக்ஸாகவும் இருக்கலாம், படிப்பாகவும் இருக்கலாம், ஸ்காலர்ஷிப் மெடல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? அதுபோல் 8 கோல்டு இருக்கும், 108 சில்வர், அதுக்கப்புறம் 16,000 பிரான்ஸ் அப்படின்னு புரிய வைக்கிறார். இப்படி வரிசை கிரமமாக கிடைக்கிறது. பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் விநாசமாகும் என்று. வேறு எந்த உபாயமும் இல்லை. பாஸ் ஆகுவதற்கான கவலை இருக்க வேண்டும். யுத்தம் ஆரம்பித்து விட்டால் ஏதாவது சண்டை சச்சரவுகள் நடக்கும். பிறகு தீவிரமாக முயற்சி செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். பரீட்சை நேரத்தில் மாணவர்கள் கூட கேலப் செய்வதற்கான, அதாவது வேகமாக படிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அல்லவா? அதுபோல இதுவும் எல்லையற்ற பள்ளியாகும். அதாவது எக்ஸாம் நெருங்க நெருங்க மாணவர்கள் எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு கேலப் செய்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. வேகமாக படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வாங்க. அதுபோல் நீங்களும் செய்திடுவீங்க. இது கூட ஒரு ஸ்கூலாக இருக்குது. உங்களுக்கு எது எக்ஸாம்? யுத்தம் தான். யுத்தம் ஆரம்பிச்சிட்டதுன்னா ஏதாவது சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்களும் முயற்சியில் தீவிர வேகத்தை கொண்டு வந்துடுவீங்க, தீவிரமாக முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பழைய உலகம் அழிவதற்கு முன்பே உங்களுடைய கர்மாதீத நிலையை உருவாக்க வேண்டும். நினைவில் இருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், நமக்கு கற்பிக்கக்கூடியவர் சுயம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்ற குஷியில் சதா இருக்க வேண்டும். படிப்பை நல்ல முறையில் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். ஞானத்தை கேட்டு சிந்தனை கடலை கடைய வேண்டும். வர்தானம், நிர்விகாரி மற்றும் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் மனநிலையை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்ம அபிமானி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் ஆத்ம அபிமானி ஆகிறார்களோ அவர்கள் எளிதாகவே நிர்விகாரி ஆகிவிடுவார்கள், அதாவது விகாரமற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆத்ம அபிமானி நிலையின் மூலம் மனதிலும் கூட நிர்விகாரி தன்மையின் நிலையின் அனுபவம் ஏற்படும். அப்படிப்பட்ட நிர்விகாரியாக இருப்பவர்களை எந்த விதமான தூய்மையற்ற அல்லது 5 தத்துவங்களின் கவர்ச்சி கவர்ந்தெழுக்க முடியாது. இதற்கு தான் ஃபரிஷ்தா நிலை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சாகாரத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய நிராகார நிலையில் ஆத்ம அபிமானி நிலையில் நிலைத்திருங்கள். ஸ்லோகன், வாழ்க்கையில் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்கு விசேஷமாக அமிர்த வேளையில் ஏகாந்த பிரியர் ஆகுங்கள், அதாவது தனிமை விரும்பி ஆகுங்கள். ஓம் சாந்தி. கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே சேர்த்திடுவோம்.
முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே சேர்த்திடுவோம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம்.